ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட் வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபஸ்ட்டு வாட்டி சிஎஸ்கே ரோர் 26ன்னு ஒரு ஈவெண்ட்டை நடத்த போகிறாங்க. இந்த ஈவெண்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். இந்த ஈவெண்ட்டுக்கு எப்படி டிக்கெட்ஸ் புக் பண்ணணும், எப்போ நடக்க போகுது, யாரெல்லாம் வரா, என்னென்னலாம் இதில் நடக்கும் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2026 ஜாஷ் ஹேசல்வுட் அண்ட் நம்ம பேட் கமின்ஸ் ரெண்டு பேருமே ஃபிட்டாக இருப்பாங்களா அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க டைரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் எவர் சிஎஸ்கே ரோர் 2026ன்னு ஒரு ஈவெண்ட்டை நடத்த போகிறாங்க. இது எங்கே நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் தான் நடக்க போகுது. இது என்னைக்கு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 22 மார்ச் நடக்குது. இதில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்கேயோட ப்ராக்டிஸ் செஷன் நடக்க போகுது. அப்புறம் ஓஜி என்ட்ரிஸ், ஃபன் மேட்சப், ஜெர்னி ஆஃப் சிஎஸ்கே, லைவ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நடக்க போகுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானோட சிங்கிங்கும் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா, நம்ம சின்ன தலை, நம்ம தலை, மேத்யூ வெய்டன், ருத்ராஜ் கெய்க்வாட், இது மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ்க்கு ஐபிஎல் 2026 மார்ச் 22 ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் நம்மளோட அன்புடனில் நடக்க போகுது. ஸோ அதனால இந்த ஈவெண்ட்டுக்கு எப்படிப்பா டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்ச் 15 காலைல 11 மணிக்கு, அப்படின்னா நாளைக்கு 11 மணிக்கு காலையில் சிஎஸ்கேயோட அஃபீஷியல் வெப்சைட்டு இல்லை ஆப்பு, இல்லை டிஸ்ட்ரிக்ட் டொமேட்டோ ஆப்பு, அதில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் வந்து அவங்களோட டிக்கெட்ஸை புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஈவெண்ட் ஃபஸ்ட்டு வாட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் இது மாதிரியான ஒரு ஈவெண்ட்டை நடத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி ஆர்சிபி, அவங்களோட ஆர்சிபி அன்பாக்ஸ் ஈவெண்ட்னு நடக்கும். லிட்டராக அதுக்கும் இதுக்கும் ஒரே மாதிரி சேம் தான். அவங்களும் அங்கே ப்ராக்டிஸ் செஷன் வச்சு செஸ் ரிவர்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே இப்படி தான் நடக்கும். ஸோ அதே போல் தான் நம்ம சிஎஸ்கேயோட ரோல் 2026 ஈவெண்ட்டும் நடக்கும் அப்படின்னு நம்மளாம். இதில் எக்ஸ்ட்ரா இவர் ஏஆர் ரஹ்மான் அவங்களாம் பாட போகிறாங்க. அதே போல் தான் அங்கேயுமே நடக்கும். ஸோ நீங்கள் சிஎஸ்கே இந்த புது கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறாங்க. இது நம்ம அன்புடனில் நடக்குது, நம்ம சேப்பாக்கில் நடக்குது. ஸோ இதுக்கு நம்ம டிக்கெட்டுமே ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். நாளைக்கு காலையில் டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ அதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கே ரோர் 2026 ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும். நீங்கள் இந்த ஈவெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் புதுசாக இதை கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இந்த ஈவெண்ட்டுக்கு இருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே சொல்லிட்டு போங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜாஷ் ஹேசல்வுட் அண்ட் பேட் கமின்ஸ் ஐபிஎல் 2026க்கு ஃபிட்டாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்ன ரிப்போர்ட்ஸ் வருதுன்னா, பேட் கமின்ஸ் அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட் ரெண்டு பேருமே ஆஸ்திரேலியா இன்னும் என்ஓசி கிளியரன்ஸ் ரெண்டு பேருக்குமே கொடுக்கல. ஜாஷ் ஹேசல்வுட் ஃபிசியோ கேரில் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ரெண்டு பேருக்குமே இது வரைக்கும் என்ஓசி கிளியரன்ஸ் இல்லை. ஸோ அதனால மோஸ்ட்லி இப்போ என்ன சொல்கிறாங்க, கிரிக்கெட் சோர்சஸ்லாம் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ரெண்டு பேருக்கும் மோஸ்ட்லி கிடச்சிடும். ரெண்டு பேருமே ஐபிஎல் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் வேணால் சில மேட்சஸை மிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அவைலபிள்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி பேட் கமின்ஸ் எல்லா மேட்சஸுமே அவைலபிள். ஜாஷ் ஹேசல்வுட் மேபி 1 or 2 மேட்சஸ், அதுவுமே ரொம்ப ரேர் சான்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வர ரிப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா இன்னும் எந்த முடிவும் எடுக்கல. இன்னும் என்ஓசி கிளியரன்ஸ் ரெண்டு பேருக்குமே கொடுக்கல. ஸோ அவங்க ஃபிட்னஸை கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ஓசி கிளியரன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஜாஷ் ஹேசல்வுட் அவர் வந்து ஃபிசியோ கேருக்கு கீழே இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஜாஷ் ஹேசல்வுட்டுக்கு என்ஓசி கிளியரன்ஸ் கொடுத்து வருவார். மோஸ்ட்லினா ஜாஷ் ஹேசல்வுட்டுமே ஐபிஎல் 2026 ஃபஸ்ட் மேட்ச்சுக்கு அவருமே அவைலபிளாக இருப்பாருன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சப்போஸ் ஜாஷ் ஹேசல்வுட் வரலன்னா ஆர்சிபிக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக அமையுமா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.